இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு காதலி கிடைக்கிறானே. இதுக்கு முன்ன இந்த ஊர்ல யாராவது கண்டுக்கிட்டாங்களா? நீங்க பாருங்க, இந்த வாசி மெஷின் வச்ச உடனே பொண்ணுங்க மூஞ்சில எல்லாம் அவ்வளவு சந்தோஷம்னே. அண்ணே அதை விடுங்க, அங்க பாருங்க, அப்படியே அசைஞ்சு வர்றத பாருங்க. எல்லோரா ஓவியம் நேர்ல வந்துட்டு பாத்தீங்களா? அது எல்லோரா ஓவியம்டா லூஸ். ஏதோ ஒண்ணு வேலையை பாடுறேன் போட்டு வேணும். அண்ணே இப்ப இந்த வாஸ்து மீச ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கறத நாம ஒரு டெஸ்ட் போட்டு பாத்துருவோமா? கண்டிப்பா பாத்துருவோம். ஸ்டார்ட் பாருங்க. ஏய் இங்க அண்ணனை பாருமா. அண்ணே உங்களை தானே பாக்குது, நீ பாருங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய் யாரா நீ? இங்க என்னடா பண்ற? அண்ணே வாஸ்து மீச வச்சா எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே ஆயிருன்னு சொன்னாங்கண்ணே. அதுக்கு அதனாலதானே. ஏண்டா அதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாடா? போட்டேன்னா நானு பெரிய மீசைக்கு தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. நீ பூனா மசரை ஒட்டிக்கிட்டு வந்து பூச்சாண்டி காட்டுறியா? கையில கால விழுந்து இப்பதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ பாக்குறியா? போடா என் பொண்ணாக்கு பாடி. டேய் எங்கடா போனீங்க? அடி வாங்குறப்ப ஒருத்தனும் இல்ல. இல்லனே இன்னும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துச்சு, அதான் போயிட்டேனே. அடி வாங்கின எனக்கே வரல, உங்களுக்கு வந்துருச்சாடா? ஏனே எங்கடா மீசையா? மீசதான் அதான முக்கியம். நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற முதல் அடி வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அடிய படியா வச்சு மேல போயிட்டே இருக்கணும்னே. ஆமாண்ணே சொல்றானே. ஏய் எங்க அண்ணனை எவன்டா அடிச்சது? அடிச்சவன் அங்க போயிட்டு இருக்கான், இங்க யார பார் கத்திட்டு இருக்கற? ஏண்டா எடுக்குது எச்சக்குடி, அது கட்டிங்க, எதுக்கு ஓவர் ஆயிட்டீங்க? பயமுறா. நீங்க கவலைப்படாதீங்க, நிறைய பொண்ணு இருக்காங்க.